நாளை சந்திப்பதற்காக உனது துர்பாகியவதியான இந்த தாய் நிச்சயம் காத்திருப்பாள். எங்க இருக்கிறீர்கள் மகாதேவா? எங்க இருக்கிறீர்கள் தேவி பார்வதி? எனக்கு சக்தி தாருங்கள். இந்த கொடியவனின் துன்பத்தை எதிர்கொள்வதற்கு சக்தி தாருங்கள். இந்த அசுரனிடம் நான் தோற்றுவிடக் கூடாது. எனது மனைவியிடமும் மகளிடமும் மீண்டும் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். எனக்கு சக்தி தாருங்கள் மகாதேவா, சக்தி தாருங்கள். எட்டு திக்கும் நாம் தேடி பார்த்து விட்டோம். ஆயினும் சிவத்துவத்தை கண்டறிய இயலவில்லையே. சிவனையும் சிவத்துவத்தையும் மறந்து விடுங்கள். என்னுடன் வாருங்கள். ஏன் வரமாட்டீர்களா? இன்று எனது பிறந்த நாளாகும். என் சேவகர்களாக வாருங்கள் எனது அரண்மனைக்கு. எச்சரிக்கிறேன் அருணாசுரா, நாங்கள் சேவகர்கள்தான். ஆனால் எங்கள் கடமைக்கும் உத்தேசத்திற்கு மட்டும். எங்களை அடிமைப்படுத்த நினைத்தால் வா, வந்து யுத்தம் புரிந்து எங்களை தோற்கடி. யுத்தமா? அதுவும் இப்பொழுதா? நான் எனது பிறந்த நாள் அன்று கோலாகலமாக கொண்டாட விரும்புகிறேன் தேவேந்திரா. என்னிடம் அதற்கு நேரமில்லை. ஆயினும் நீங்கள் அனைவரும் தேவர்கள் அல்லவா? உங்கள் வார்த்தைகளை புறக்கணிக்க இயலாதே. சரி, கூறுங்கள், உங்களில் முதலில் என்னுடன் யுத்தம் புரிவதற்கு வரப்போவது யார்? அருணாசுரா, நான் உங்களிடம் சரணாகதி அடைகிறேன். தங்கள் சேவகனாக இருப்பது என் சௌபாக்கியம். அக்னிதேவா, அடுத்து வேறு யார் வரப்போவது? எனக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினால் நான் இவரைப் போலவே உங்கள் அனைவரையும் என் சேவகனாக்கி விடுவேன். ஒருவேளை உங்கள் விருப்பப்படி நீங்களாகவே வந்துவிட்டால் என் வசப்படுத்த மாட்டேன். வசியமா? முடிவு உங்களுடையது. அருணாசுரா! வேண்டாம் தேவேந்திரா. மனமும் மதியும் வேறொருவர் வசப்படக்கூடாது. இந்த அசுரனிடம் வசப்படுவதற்கு பதிலாக நாம் சேவகனாக செல்வதுதான் உகந்தது. ஏனென்றால் இப்படி ஒரு நிலையில் நம்மால் யுத்தத்தில் வெல்ல இயலாது.